அனைவருக்கும் வணக்கம். ஆரோக்கியமான வாழ்விற்கு நஞ்சில்லாத உணவு. நம்ம திண்டிவனத்தில பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா பவன், வசந்த பவன் இது இடையில தான் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்டால் போட்டிருக்கோம் நம்ம. இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகள், கீரைகள், சிறுதானியம், பாரம்பரிய அரிசிகள் எல்லாம் விவசாயிகள் ஒன்று சேர்ந்து அதில் வந்து நம்ம வச்சுருக்கோம் நம்ம. கீரைகள், காய்கறிகள், கிழங்கு வகைகள், அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய அரிசி, சிறுதானியம், அப்புறம் மதிப்பு கூட்டு பொருட்கள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து சந்தைப்படுத்துகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவட்ட ஆட்சியர் அது மட்டும் இல்லாமல் மகளிர் திட்டம் மூலயமா வந்து இந்த சந்தையை வந்து நம்ம வந்து டெய்லியும் அந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம வச்சுருக்கோம். இப்போ சண்டே மட்டும் அதுவும் அந்த பைபாஸில் தான் நம்ம வச்சுருக்கோம். நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா எந்த வித ரசாயனம் பயன்படுத்தாமல் இயற்கை முறையில் மாட்டு சாணம், கோமியம், ஜீவாமிர்தம், பஞ்சகாவியம், மீன் அமிலம் இந்தமாரி இயற்கை இடுபொருளை பயன்படுத்தி இயற்கை முறையில் விளைய வச்சு நம்ம வந்து விற்பனை பெற்றிருக்கோம். அது இல்லாமல் மதிப்பு கூட்டு பொருள், அப்புறம் பார்த்தீங்கன்னா தேன் வகைகள், இந்த இஞ்சி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், மூக்குத்தி அவரை, சிறகவரை இந்தமாரி காய்கறிகள் நம்ம வந்து இயற்கை முறையில் பயிர் வச்சு நம்ம வந்து விற்பனை பண்ணிட்டு வரோம். நம்ம அது இல்லாமல் மதிப்பு கூட்டு பொருள், அது இல்லாமல் சிறுதானிய அவல், பாரம்பரிய அரிசி அவல் இது எல்லாமே நம்ம வந்து சேல் பண்ணிட்டுருக்கோம். நம்ம அதுவும் ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா காலைல ஒரு 8 மணிலேருந்து சாயந்தரம் மணி ஒரு 7 மணி அளவில் வந்து நம்ம வந்து விற்பனை பண்ணிட்டுருக்கோம். நம்ம இது வந்து ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறதால வந்து இந்த பைபாஸில் வரவங்க வந்து நல்லா விரும்பி வாங்குறாங்க. இந்த ஃபஸ்ட் நாள் வச்சோம் நல்லா விற்பனை ஆச்சு. இதேமாரி தொடர்ச்சியாக வந்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஸ்டாலும் போட்டிருக்கோம். நம்ம திண்டிவனம் சுற்றி விட்ட மக்கள் இதை வாங்கி பயன்பெறுங்க. நம்ம இயற்கை முறையில் உண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உடலுக்கும் ஆரோக்கியம், எந்த வித பிரச்சனையும் எதுவும் வராது. அதேமாரி இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே இயற்கை விவசாயம் பண்ணி அதை வர வந்து காய்கறி, கீரை வந்து உண்ண ஆசைப்பட்றாங்க. இது வந்து நம்ம வந்து நேரடியாக மக்களிட நம்ம சந்தைக்கு வைக்கும்போது வாங்கி உண்ண வாய்ப்பு உண்டு. அதனால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதை இதை தள்ளி விட்டு அது போகாதீங்க. அது மற்றவங்களும் பயன்படுத்தும். நன்றி.